மாநில அரசா இருக்கலாம், இல்ல மத்திய அரசா இருக்கலாம், காவல்துறையோட நடவடிக்கைகளா இருக்கலாம், நீதித்துறை நடவடிக்கைகளா இருக்கலாம், இவங்களுடைய பார்வைகள்லாம் மாற்று பாலினம் அப்படின்னு வருகிற பொழுது மாற்றங்கள் வந்திருக்கா? கடந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி திருநங்கைகளுக்குன்னு சொல்லிட்டு 3ஆம் பாலினமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. திருநங்கைகளுக்கும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கோரி ஒரு தீர்ப்பு வந்தது. அத்தீர்ப்பானது 6 மாத காலத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் என்ற தீர்ப்பும் வந்தது. ஆனால் ஓராண்டு காலம் நிறைவு பெற்ற நிலையிலும் இன்னும் அது அமல்படுத்தவில்லை. தற்போது திருச்சி சிவா அவர்கள் திருநங்கைகளுக்கான தனி சட்ட மசோதாவையும் இயற்றினார். ஓகேங்களா, அதுலேயும் வந்து திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு அவங்களோட முன்னுரிமைகளை குறித்து ஒரு மசோதா இயற்றினார். இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சட்ட மசோதாங்களும் தீர்ப்பு வழங்குதே தவிர அதை அமல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவும். அவங்க சொன்னாங்க கசட்ல ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை எதிர்பார்க்கல. கசட்ல நேம் சேஞ்ச் பண்ணிட்டா அது பெரிய ஒரு சாதனை கிடையாது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மாற்றத்தை கொண்டு வந்தாதான் திருநங்கைகளோட வாழ்க்கை வந்து முன்னேறும், அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கான உரிமைகள் வேலை வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உயர்ந்துட்டு போகிறோம். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே ஒரு ஆண் அதிகாரி வந்து கைது செய்துக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல ஒரு திருநங்கையை ஒரு ஆண் காவல் அதிகாரி எப்படி காரணமே இன்றி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில தள்ள முடியும்? இதுக்கான சூழ்நிலைகள் எதனால ஏற்படுது? எங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இல்லாதனால தான். இதுக்காக தான் எங்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் உடனடியாக விரைவில் அமல்படுத்தணும்னு நாங்கள் கேட்கிறோம்.